ஃபஸ்ட்டு ஒரு டாலுக்கு வந்து 4 சர்க்கிள் பீஸ் வேணும். அதில் வந்து ஃபஸ்ட்டு 3 வந்து உள்ளேயும் ஸ்கெட்சுக்கு ஏற்ற மாதிரி ரவுண்டு போட்டு நான் கட் பண்ணி எடுத்துக்கிறேன். இப்போ நான் உங்களுக்கு செஞ்சே காட்டுறேன் பாருங்கள். இப்படி உள்ளே போட்டுக்கணும். இதை வந்து அப்படியே மேலே வச்சுட்டு இதில் வந்து கம் போட்டுட்டு அதுக்கப்புறம் இந்த நார்மலாக இருக்கிற பீஸை வந்து ஒட்டிடணும். இந்த மாதிரி தான் இருக்கும். இப்போ நான் வந்து ஒட்டிக்கிறேன். இந்த மாதிரி தான் ஒட்டணும். ஒவ்வொரு பீஸுக்குமே நம்ம வந்து ஒட்டணும். இப்போ பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ், நம்ம எல்லாத்துக்குமே பிளாக் கலர் பெயிண்ட் அடிச்சிட்டோம். நீட்டாக இருக்குது பாருங்கள். இப்போ வந்து நமக்கு வந்து லோயர் பார்ட்டும் ரெடியாக இருக்குது. லோயர் பார்ட் நம்ம இப்படி தான் வைக்க போகிறோம். அப்புறம் அப்பர் பார்ட்டும் ரெடியாக இருக்குது. அப்பர் பார்ட்டு நம்ம இப்படி தான் வைக்க போகிறோம். லோயர் பார்ட்டுக்கு வந்து நான் ஃபுல்லாகவே ப்ளூ கலர் ஷீட் தான் கொடுக்க போகிறேன். அப்புறம் அப்பர் பார்ட்டுக்கு வந்து நம்ம ஃபுல்லாகவே ஒவ்வொன்றுக்கும் ஒவ்வொரு கலர் glitter ஷீட் கொடுத்துக்கிறேன். நான் வந்து எல்லாத்தையுமே உங்களுக்கு கொடுத்துட்டு அப்புறம் காமிக்கிறேன். இப்போ பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ், நம்ம வந்து ஃபுல்லாகவே கிட்டர் ஷீட் எல்லாத்துக்குமே நம்ம ஒட்டிட்டோம். லோயர் பார்ட்டுக்கு வந்து நம்ம ஃபுல்லாகவே ப்ளூ கலர் கிளிட்டர் ஷீட் தான் ஒட்டியிருக்கோம். அப்பர் பார்ட்டுக்கு வந்து ஒவ்வொன்றுக்கும் ஒவ்வொரு கலர், எல்லோ கலர் மட்டும் 2 ஒட்டியிருக்கோம். நீட்டாக இருக்கு பாருங்கள். டெக்கரேஷனும் நான் ஸ்டோன் செயின் வச்சு பண்ணியிருக்கேன். அப்பர் பார்ட்டுக்கு வந்து இங்கே மேலே மட்டும் நான் வந்து ஸ்டோன் செயின் ஒட்டியிருக்கேன். நான் வச்சு காட்டுறேன். இந்த மாதிரி தான் இருக்கும். பாருங்க, அழகாக இருக்கு பாருங்க. உன்னை வந்து நம்ம ஹெட்டு தான் பண்ணணும். ஹெட்டு நான் பண்ணிவிட்டு உங்ககிட்ட காட்டுறேன். இப்போ பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ், நம்ம ஃபுல்லாகவே ஃபேஸ் எல்லாமே ரெடி பண்ணிட்டோம். அழகாக இருக்குது பாருங்கள். இப்போது ரெயின்போ கலரில் எல்லாமே டெக்கரேஷன் பண்ணியிருக்கோம். நீ எல்லாத்தையுமே இதில் வந்து அப்பர் பார்ட்டு, லோயர் பார்ட்டு, ஹெட்டு எல்லாமே நம்ம வந்து இதில் வந்து ஃபிட் பண்ணணும். நான் வந்து க்ளூ கன் வச்சு தான் ஃபிட் பண்ண போகிறேன். நான் ஃபிட் பண்ணுறத வாங்கி இப்படி பண்ணுறதுன்னு பார்க்கலாம். இப்போ பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ், நமக்கு எல்லா டால்ஸுமே ரெடி ஆயிடுச்சு. எல்லாருமே இப்போ க்யூட்டாக இருக்காங்க பாருங்கள். உனக்கு அடுத்தது என்னென்னா, எல்லாருமே வந்து மியூசிக்கல் இன்ஸ்ட்ருமெண்ட்ஸை வந்து எல்லாருமே வாசிக்கிற மாதிரி நம்ம வந்து காட்ட போகிறோம். அந்த இன்ஸ்ட்ருமெண்ட்ஸ் எல்லாமே நான் செஞ்சுட்டு உங்ககிட்ட அப்புறமா காட்டுறேன். இப்போ பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ், நம்ம வந்து இன்ஸ்ட்ருமெண்ட்ஸ் எல்லாமே வந்து ரெடி பண்ணியாச்சு. உனி வந்து நம்ம எல்லாத்தையுமே வந்து டால்ஸ்லாம் ஃபிட் பண்ணணும். நான் வந்து ஃபிட் பண்ணியே காமிக்கிறேன். ஒவ்வொரு டாலாக எடுத்து நம்ம வந்து ஃபிட் பண்ணிக்கலாம். ஸ்டில் ஃபிட் பண்ணிக்கலாம். இப்போ நம்ம வந்து 2 ஃபிட் பண்ணியாச்சு. உனி 3ஆவது ஃபிட் பண்ணிடலாம். நான் வந்து ஃபிட் பண்ணிக்கலாம். வந்து இப்படி தான் வைக்க போகிறோம். இந்த சைடு கம் போட்டுக்கிறேன். ஃபுல்லாகவே கம் போட்டாச்சு. இதை வந்து ஃபிட் பண்ணிக்கலாம். மேலே நம்ம வந்து போட்டுக்கணும். லோயர் பார்ட்லேயும் இதுலேயும் சேர்த்து வச்ச மாதிரி பிடிச்சிக்கோங்க. இப்போ பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ், நம்ம 5மே எல்லாமே ரெடி பண்ணியாச்சு. எல்லாமே பார்க்க க்யூட்டாக இருக்குது பாருங்கள். எல்லாமே ரெடி பண்ணியாச்சு. இனி அடுத்தது என்னென்னா, நம்ம வந்து ஹேண்டு தான் பண்ணணும். இந்த வேஸ்ட் ஒயரை வச்சு தான் நான் வந்து ஹேண்டு பண்ண போகிறேன். நான் பண்ணிவிட்டு உங்கள்கிட்ட காட்டுறேன்.
நான் போகிற எல்லா வீடியோஸ்க்குமே